தண்ணி கேனு செட் ஆக மாட்டேங்குது. இந்த ஆரம்பிச்சுன்னு போற ஆள் யாராவது தெரியுமா உனக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு? தெரியுமே மச்சான். நம்ம வீட்டுக்கு ஒரு 10 லிட்டர் போட்டா கரெக்டா இருக்குமா? உன் வீட்டுல 3 பேர் தானே மச்சான், 8 லிட்டர் போட்டுக்க கரெக்டா இருக்கும். எவ்வளவு ஆகும்? நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கு, சொன்னா அப்படி அப்படியே அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி மச்சான் நான் சொல்றேன். The next day. மச்சான் ஆர்வ போறதுக்கு நேத்து பேசியிருந்தல, இந்த ஆள் கூட்டணும் தெரியும் மச்சான், போட்டு விட்டுலாம். நான் தான் சொல்லலடா, சொல்றேன் கிட்ட காசு இல்லடா. காசு இல்லையா? ஏண்டா நேத்து நீ அவ்வளவு பேசுன, நான் வர அவர்கிட்ட சொல்லிட்டேன்டா. அவர் வேற ஃபேமிலி மேன் மச்சான். அவர் இப்ப என்ன நினைப்பாரு, நான் வேணா ஒரு 500 ரூபாய் தரேன், மேல ஒரு 7000 ரூபாய் போட்டு பண்ணிக்கோ. 500 ரூபாய் எங்க இருக்கு, 7000 ரூபாய் எங்கடா இருக்கு? டைல்ஸ் கொட்டேஷன் கேட்டிருந்தல, அண்ணா நீ கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்க, நான் வச்சிரேன், அப்புறமா கால் பண்றேன். என்ன மச்சான் ஏதோ கொட்டேஷன் பேசுனீங்கற? வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, பூசுற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் போடணும். தெரிஞ்ச ஆளு இருக்கிறாரு, நீ சொன்னா நம்ம டைல்ஸ் பேசி வாங்கிக்கலாம் மச்சான். மச்சான் வேணாம் மச்சான், ஏன்னா நம்ம வீட்டுக்கு பண்ண வருதான் அவரே எல்லாத்தையும் முன்ன பாத்துப்பாரு. நீ ஃப்ரீயா விடு சொல்றா. நேத்து இந்த டைல்ஸ் கொட்டேஷன் பத்தி பேசியிருந்தியே, நான் டைல்ஸ் கூட தான் இருக்கிறேன். நம்ம அண்ணன் கூட தான். டைல்ஸ் கூட இல்லையா? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு 10 போட்டோ அனுப்பிச்சிக்கிறேன் மாடல். அது என்ன எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டேன்னா, நான் லோட் எடுத்து நேரா உன் வீட்டுக்கு வந்துருவேன். டேய் நான் கொட்டேஷன் வாங்கி மத்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி எல்லாம் பண்றதுக்கு 6 மாசம் ஆயிரும்டா. 6 மாசம் கழிச்சுலாம் விலை ஏறிடும் மச்சான். நான் வேற அவர் தெரிஞ்சவரு சொல்லிட்டேன், அவர் குடும்பம்லாம் இருக்கு மச்சான். நம்ம தான் அவருக்குலாம் பிசினஸ் கொடுக்கணும். நீ 1 லட்ச ரூபா போட்டு விட்டுரு மச்சான், நான் லோட் எடுத்து நேரா வந்துடுறேன், நம்ம நேரா பேசிப்போம். இந்த பைத்தியக்கார பையன் டைல்ஸ் எடுத்து வந்து எங்க இருக்க போறான்னு தெரியலையே சார். நான் ஈவோடி கூட இந்த மேல போட்டுறேன் சார். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியக்காரா டைல்ஸ் வாங்கினே, அது கீழே ரப்பிஷ் போட்டு டைல்ஸ் போட்டாதான் மச்சான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஏரியா வண்ட ஒரு பழைய பில்டிங் வச்சாங்க, ரப்பிஷ் நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஒரு 50,000 ரூபாய் அனுப்பு, நானே ரப்பிஷ் எடுத்து வந்து கொட்டிடுறேன். 50,000 ரூபாவா? அந்த ரப்பிஷ் எடுத்து வந்து என் தள்ள போட்டு என்ன சா வச்சிடுறான். வா மச்சான். மச்சான் சார்ரா, அது கார்ல வரேனா, பைக்ல இருந்தா டிராபிக்ல பூந்து வந்துடலாம். எப்படா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ போதும் மச்சான், இருக்கிற காசு வச்சு ஓட்டுற. மாச கடிச்சியானா கொஞ்சம் கஷ்டமா தான் மச்சான் இருக்கு. எப்படா கட்டுப்படி ஆகும்? 9 to 5 ஜாப்லாம் போயிட்டு காசு எடுத்து வச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? கையில காசு இருந்துச்சுன்னா ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் போ, இல்ல பிசினஸ் ஆரம்பி. இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸா மச்சான்? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்டா. அதுக்கெல்லாம் யாரா காசு வச்சிருக்கா? அப்படியே ஆபீஸ்ல சைட்ல சின்னதா ஒரு கோர்ஸ் ப்ரொமோஷன் அப்படியே படிப்படியா கொஞ்சம் மேல போயிடுற மச்சான். மச்சான் ஜாபுக்கு எல்லாம் போயிட்டுலாம் அதெல்லாம் மச்சான், அதெல்லாம் மேட்ரிக்ஸ் மச்சான். அதெல்லாம் மாட்டினா ட்ராப், வாழ்க்கையில வேஸ்ட் ஆயிடுவேன் மச்சான். நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வருது. இந்த காலத்துல மாச சம்பளத்துல வச்சு எப்படி மச்சான் குடும்பத்தை ஓட்ட முடியும்? எதனா ஒரு சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் என்ன பண்ணாதானே பண்ண முடியும். எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் சேவிங்ஸ்ல இருக்கு. 3 லட்ச ரூபா இருக்கா மச்சான்? அதை வச்சு நான் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மச்சான். வெரி குட் நல்ல மச்சான், நல்ல முடிவு மச்சான். எனக்கு அர்ஜென்டா அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகேவா? நான் போயிட்டு வரேன். மச்சான் வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு போயிருக்கா. இனிமேல் ஓஹோன்னு இருக்க போறான். The next day. சொல்லு மச்சான். ரொட்டேஷன் மேட்டர் 2 லட்ச ரூபா அனுப்பேன். 2 லட்ச ரூபாய் என்னடா திடீர்னு? மச்சான் அந்த 3 லட்ச ரூபா சொல்ல இன்வெஸ்ட்மென்ட் மேட்டர் 2 லட்ச ரூபா எனக்கு அனுப்பு, நான் உனக்கு வட்டி தரேன் 10%. இல்லடா நான் சும்மா கூட அனுப்புறேன் மச்சான், நீ வட்டில வேணாம்டா. மச்சான் பிசினஸ் வந்துச்சுனா ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது, நான் உனக்கு 10% எனக்கு ஃப்ரெண்ட் காசு பண்ணு போதும். சரி மச்சான், நீ சொல்ற மாதிரியே செய்றேன். சரி ஓகே டன். சொன்ன மாதிரியா வட்டி அம்ஸ்டா? மச்சான் சொன்னதுதான் கரெக்ட். நாளைக்கே போயிட்டு ஆபீஸ்ல பேப்பர் போடுறோம், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குறோம். வாங்க ப்ரோ. டேய் சந்தோஷம் பாத்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் கையில கச்சான் சா வச்சிருவான் அவனை. என்ன ப்ரோ? டேய் என்கிட்ட 15,000 ரூபாய் வாட்ச வாங்கி போனான்டா, ஃபங்க்ஷனுக்கு போனோன்ட்டு இன்னும் தரவே இல்ல. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? இது பரவாயில்ல, உனக்கு தினேஷ் தெரியுமா? ஆமா தினேஷ். அவங்க கிட்ட காரை வாங்கி போனா அதையும் இன்னும் கொடுக்கவே இல்ல. இப்படிதான் ஒரு ஏரியால நிறைய பேரை ஏமாத்தின்னு சுத்தி நிக்கிறாரு, கையில மாட்டாமையா போயிட போறான். ப்ரோ ஆமா என் வாட்ச் போச்சு, தினேஷோட காரு போச்சு, நீ எதுக்கு பதட்டமா வர? 1 நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரோ கால் பண்ணி 2 லட்ச ரூபாய் பைசா அனுப்ப சொன்னா. அவனை நம்பியாடா குத்த? அவன் சொன்ன மாதிரியே 10% வட்டி 2000 அனுப்பிச்சானே. மயிரோ குத்தான். 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு தெரியுமா? 10% 20,000 ரூபாடா. வெறும் 2,000 குத்தி ஏமாத்திக்கிறான். இது கூட கண்டுபிடிக்க தெரியாத தற்கூரி நாயா இருந்துக்கிற. 10% வட்டி 20,000மா? என்னடா பழைக்க தெரியாத பையனா இருக்கிற? சொல்றா, எந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்கானா? எங்க பட்டாயாவா? ரைட்டு ப்ரோ எங்க இருக்கான்? ஏய் 2 லட்ச ரூபாய் காசு குத்தல, உன் காசை வாங்கி தலைவர் பட்டாயாவா போய்கிறாரு. எது பட்டாயாவா? ப்ரோ அப்ப என் காசு பட்டாதான். சாயந்தரம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏய் மச்சான், போன வாரம் ஒரு ஷூ போட்டு வந்தியே? ஆமா. அந்த ஷூ கொஞ்சம் கூட ஈவினிங் நான் வெளியே போனேன் ஆளோட. ஐயோ மச்சான், நானும் சாயந்தரம் வெளியே போறேன்டா. டேய் ஒரு வாட்டி கூடுறா, எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பிளானே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சரி வா நம்ம போய் கடையில வாங்கிக்கலாமா? டேய் கடையில வாங்குறது காசு இருந்தா நான் என்ன இன்னும் வந்து கேக்குறேன். இப்போ உனக்கு ஷூ தானே வேணும்? ஆமாண்டா. என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்ட் நிறைய ஷூ வச்சிருக்கானா? அதெல்லாம் இல்ல. அதான் இல்லையா? அப்ப எதனா கடை வச்சிருக்கானா? கடையா? உனக்கு கேஷுவல் ஷூ வேணுமா ஃபார்மல் ஷூ வேணுமா? எனக்கு கேஷுவல் ஷூ தான். கேஷுவல் ஷூ தானா? மச்சான் எப்படி இருக்க? ஒரு ஷூ ஒன்று வேணும் மச்சான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வா 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 வா. அவனே வரானா? உன் ஃப்ரெண்ட் எதனா கஸ்டம்ஸ் வேலை செய்யறாரா? இப்ப வருவா பாரு, உனக்கு நல்ல ஷூ வேற லெவல்ல இறக்குற பாரு. இப்ப உனக்கு ஓவர் பில்டா பாருங்க. ஏய் வந்துருமா ஷூ 10 நிமிஷத்துல? அதெல்லாம் வந்துரும். வா நிர்மல், நல்லா இருக்கியா? மச்சான் வா மச்சான் வா மச்சான். இவர்தான் உன் ஃப்ரெண்டா? ப்ரோக்கு தான் ஷூவா? டா ஓகேவான்னு பாத்துக்கோ.
ஆஹா செம்ம பிராண்டடா இருக்குடா. ஏய் பிராண்டட் ஷூ செம்ம காஸ்ட்லியா இருக்குமா? ஆமா, ஆமா. சைஸ்லாம் கரெக்டா இருக்குமா? நிர்மல் நம்மள பத்தி தெரியாதா? சொல்லி வை. மச்சான் அது வரைக்கும் குத்த சூழல் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஃபிட்லாம். ஆமா இந்த ஷூ எங்க இருந்தா எடுத்துன்னு வரீங்க? அது மச்சான் அங்கங்க எடுப்பான். எடுப்பானா திருடுவானா? ஆமா ஆமா. ஏன்டா திருட்டு போயினாவன்? வெக்கமா இல்ல ப்ரோ? இப்படி திருடுறீங்களே அசிங்கமா இல்ல ப்ரோ? ஒரு வேலை விஷயமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு வீட்டு வாசல்ல 8 செட்டு ஷூ வச்சிருந்தான் ஒரு பையன். ஒரு 2 காலுக்கு எத்தனை ஷூ ப்ரோ தேவைப்படும்? ஒரு செட்டு ஷூ தேவைப்படுமா? ஒரு 2 காலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற ஒரு ஷூ இன்னொருத்தன எடுத்து ப்ரோ அட்டுமா? அடுத்த ஷூக்கு சொல்றேன். எப்பேறப்பட்ட வரிகள். ஏண்டா பண்றது திருட்டு பேசுறது கம்யூனிசமா? அடாங்க. சொல்லு மச்சான். போட்டு கிடைக்கிறதே கஷ்டம். லேட்டா வர வரியாடா? அதான்டா அது போட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் மச்சான். ஒரு 5 நிமிஷம் வந்துடுற டீ குடிச்சுக்கிறேன். டீ குடிச்சுக்கிறியா? சீக்கிரம் மயிறு வர்றது லேட்டு. இவன் ஆற ஆட்டத்துக்கு பேக் ஒன்று தான் கேட்டு நீ போடுறா. டேய் வந்து ஆடுறா. டேய் எங்கடா போற? மச்சான் அது டீ குடிச்சிட்டு வந்தேன். வார்ம் அப் பண்ண லைட்டா வயித்த கலக்குது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். பாத்ரூம்க்கா? டேய் ஆல்ரெடி வந்தது லேட்டு, இல்ல வார்ம் அப்புக்கு ஒரு லேட்டு, இப்ப வயித்த கலக்குதுன்னு பாத்ரூம் வர போறேன்ற. போட்டோ ஒன்னு புக் பண்ணிக்கிறோம். சீக்கிரம் வாடா. 5 நிமிஷம் வந்துடுறேன் நான். A few moments later. அப்பாடா நல்லா வயித்த கலக்குது. இனிமேல் அந்த டீக்கல தான் டீயை குடிக்கணும். வேற யாரும் ஆடுறாங்க? மச்சான் காணும். ஹலோ மச்சான் எங்க இருக்கீங்க? நான் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டேன்டா. எது விளையாடி முடிச்சிட்டீங்களா? நீ பாத்ரூம் போனல, நல்லா கை விட்டு கிளம்பு. ஏய் கூகுள் பேல ஸ்பிட் அனுப்பிச்சிருக்கேன் பேட்மிண்டனுக்கு, காசு அனுப்பிச்சு கிளம்பு. மச்சான் அது வந்து ஹலோ உன்னால வர சொன்னா பேர வர எனக்கு.